பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலை எழுந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு, தவறான நபருக்கு துணை போகாதீங்க. தப்பான நபருக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா நமக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், அந்த மனுஷனுக்கும் பாதிப்பை கொண்டு வரும். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, வேதத்தில் சில தவறான மனிதர்களுக்கு சிலர் உதவிக்கு போயிருக்கிறாங்க, உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி உதவி செய்ததுனால பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் தப்பான நபர்களுக்கு துணையாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீ உடன்படாத, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் என்று பவுல் சொல்றாரு. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் தப்பான நபர்களுக்கு ஒரு நாளும் துணை போக கூடாது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல முதல் அதிகாரம், 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது. என்ன வருதுன்னா, தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜாவா வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. தாவீதுக்கு வயசாயிருச்சு. அப்போ தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜாவா வரணும்? தாவீதின் மூலமாக கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னா, சாலமோன் தான் ராஜாவா வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா தாவீதினுடைய இன்னொரு பையன் அதோனியா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவாபோடும் அபியத்தார் என்கிற ஆசாரியனோடு, அதாவது ஊழியக்காரனோடு அவன் ஆலோசனை பண்ணுகிறான். அந்த ஊழியக்காரன் கூட தப்பான நபராகிய அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேசுகிறார். ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் தவறுகளுக்கு, தப்பான ஆட்களுக்கு உடந்தையாக போய்விடக் கூடாது. விசுவாசிகள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டு தேவாலயங்களுக்கு, திருச்சபைகளுக்கு செல்லுகிற சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தவறானவர்களுக்கு துணை நிற்கக்கூடாது. இப்போ பாருங்க, இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 7, 8 சேர்த்து படிக்கிறேன். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்தார்கள். யாருக்கு? அதோனியாவுக்கு உதவி செய்கிறாங்க. அதோனியா ராஜாவாகணுங்கிறது தேவ திட்டம் கிடையாது. சரியா? அவன் இத்தனைக்கு தாவீதுடைய பிள்ளை தான். அவன் தாவீதுடைய பிள்ளையா இருந்தாலும் தேவ திட்டம் அது கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க? தாவீதுடைய படை தலைவன் அதற்கு உதவி செய்யறான். யோவாபு, தாவீதுடைய சொந்த அக்கா பையன், யோவாபு அதுக்கு உதவி செய்யறான். அதே போல தாவீதோடு கூட இருந்த ஆசாரியன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஆசாரியன் கூட ஒரு தேவ சித்தம் அல்லாத தவறான நபருக்கு துணை போறாங்க. நீங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவனுக்கு உதவி செஞ்சு வந்தாங்க. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, ஆசாரியனாகிய சாதோக்கும், யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும், தீர்க்கதரிசியாகிய நாத்தானும், சீமேயும், ரேயும், தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை. அப்போ கவனிங்க, தப்புன்னு தெரிஞ்சு உடந்தையா இருந்த ஒரு சிலரையும், தப்புன்னு தெரிஞ்சு உடந்தையா இல்லாத சிலரையும் இங்க பைபிள் சொல்லுது. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. தவறு செய்கிற மனிதர்களுக்கு நீங்க ஒருபோதும் துணை போகாதீங்க, உடந்தையா நிற்காதீங்க. நான் ரொம்ப எளிமையா ஒண்ணு சொல்றேன். நம்முடைய தேசத்தில், அதாவது தமிழ்நாட்டில் இப்போ என்ன வரப்போகுது? எலெக்ஷன் வரப்போகுது. முதல் மந்திரியை தேர்ந்தெடுக்க போறாங்க. எப்படிப்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா, ஜனங்களை உண்மையாய் நேசிக்கிற, ஊழல் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரு நல்ல தலைவனை நீங்க தேர்ந்தெடுங்க.
ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க கண்டிப்பாக நியாயமான வழியில் சம்பாதித்த காசு அது இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்ககிட்ட ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான நபருக்கு துணை போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் தவறான நபருக்கு கூட சேர்ந்து நீங்கள் அவங்களுடைய தப்புக்கு நீங்கள் உடன்பட்டீங்கன்னா அந்த பாதிப்பு அது உங்களையும் வந்து பாதிக்கும். நல்லா கவனிங்க. இங்கே பைபிள் சொல்லுது, யோவாபும் ஆசாரியனாகிய இவன் அபியத்தாரும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? சாலமோன் ராஜாவானாரு, யோவாப் கொல்லப்பட்டான். அதே போல இவன் அபியத்தார் ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளப்பட்டான். தப்பான நபருக்கு உடந்தையா இருந்தோம் அப்படின்னா அது நம்மை பாதிக்கும். சரியா? அடுத்தது அதோனியாவும் செத்து போயிட்டான், அவனுக்கும் பாதிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் சத்தியத்தை அறிந்த கர்த்தருடைய ஜனங்கள் தப்பான நபர்களுக்கு துணை போகக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஓட்டு போடுவது நம்முடைய ஜனநாயக கடமை. ஒருபோதும் யாரிடத்திலும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா, நான் அப்படி தான் நம்புகிறேன், நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. காசு வாங்காமலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்லாட்சி யார் தருவா, நம்முடைய நாட்டு மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு துணை நில்லுங்க. ஆனால் காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படி வேற ஏதாவது பண்ணினீங்கன்னா அவர்கள் செய்கிற தப்புக்கும் நீங்கள் உடந்தை என்று அர்த்தம். வேதத்தின்படி நான் சொல்கிறேன். அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, தவறான நபர்களுக்கு நீங்கள் உடந்தையாக போயிடாதீங்க. எப்போவுமே நேர்மையின் பக்கமும் நீதியின் பக்கமும், எப்படி சொல்கிறது, ஊழல் இல்லாத அராஜகம் இல்லாத நல்லவங்க பக்கம் நில்லுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஒன்று சொல்லிடுறேன், நான் யாரிடத்திலும் ஓட்டுக்கு காசு வாங்கவும் இல்லை, காசு வாங்க போகிறதும் இல்லை. எங்கள் சர்ச்சிலே சொல்லியிருக்கிறேன், யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்களும் பங்கு உள்ளவங்க எங்கள் சர்ச்சில் சொல்லியிருக்கேன். எங்கள் சர்ச்சில் பெரும்பாலானவர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கலை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்தை நான் உருவாக்கியிருக்கேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.